ஆஃபீஸில் நடக்கிற செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்க்கு இந்தியாவில் ஒரு லாவே இல்லாத காலம் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஒரு பெண்ணோட போராட்டம் இந்தியாவோட லீகல் ஹிஸ்ட்ரியே மாற்றுச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா? அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷாகா ஜட்ஜ்மெண்ட். ஹாய், திஸ் இஸ் ஆடம்ஸ் லாடஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஷாகா vs ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் 1997 இந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேஸுக்கு ஆரம்பம் பன்வாரி தேவி அப்படிங்கிற ஒரு சோஷியல் ஒர்க்கருக்கு நடந்த சம்பவத்தினால வந்தது தான். அவர் ஒரு சைல்டு மேரேஜை ஸ்டாப் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போது அவங்களுக்கு அங்கே கடுமையான ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது. அதாவது அந்த பன்வாரி தேவி அப்படிங்கிற சோஷியல் ஒர்க்கருக்கு நடந்த கொடுமையான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை பேஸ்மெண்ட்டாக கொண்டு தான் இந்த கேஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது அந்த கொடுமையான ஹராஸ்மெண்ட் நடந்த நேரத்தில் நம்ம இந்தியாவில் ஒர்க் பிளேஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக எந்த ஸ்பெசிஃபிக் லாவும் கிடையாது. இதை தொடர்ந்து தான் விஷாகா மற்றும் பல சோஷியல் ஆர்கனைசேஷன் சேர்ந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பில், அதாவது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணாங்க. 1997 சுப்ரீம் கோர்ட் ஒரு வரலாறு சிறப்புமிக்க தீர்ப்பு கொடுத்துச்சு. கோர்ட் என்ன சொன்னது அப்படின்னா, ஒர்க் பிளேஸில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்கிறது ஒரு பெண்ணோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நேரடியாக மீறுது, பாதிக்குது அப்படின்னு. அது ஆர்டிகல் 14 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஆர்டிகல் 15 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் ஆர்டிகல் 19(1) சப்கிளாஸ் G ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் இவற்றையெல்லாம் பாதிக்குது அப்படின்னு கோர்ட் சொன்னது. கேஸ் மூலமாக, அதாவது ஒர்க் பிளேஸில் நடக்கிற செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு லா தனியாக இல்லாத காரணத்தினால சுப்ரீம் கோர்ட்டே தனியாக கைட்லைன்ஸ் க்ரியேட் பண்ணுது. அதுதான் விஷாகா கைட்லைன்ஸ். இந்த கைட்லைன்ஸ் படி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னால் என்னென்னு டிஃபைன் பண்ணணும், கம்ப்ளைண்ட் கமிட்டி அமைக்கணும், சேஃப் ஒர்க் பிளேஸ் க்ரியேட் பண்ணணும், அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணணும். அதாவது ஒரு ஒர்க்கிங் பிளேஸ் இருக்குது அப்படின்னா பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னும் இந்த கைட்லைன்ஸ் தான் பல ஆண்டுகள் இந்தியாவில் லா மாதிரி செயல்பட்டுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் 2013 போஷ் ஆக்ட் வந்தது. கேஸ் மூலமாக ஒரு பெண்ணோட போராட்டம் லட்சக்கணக்கான பெண்களோட ஒர்க் பிளேஸ் சேஃப்டியை உறுதி செய்த வரலாறு தீர்ப்பு தான் இந்த விஷாகா ஜட்ஜ்மெண்ட்டு. இந்த மாதிரி முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்ஸை சிம்பிள் தமிழில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆடம்ஸ் லாடஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ஆடம்ஸ். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்டோடு சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.